சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க புதுவையில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த காலாப்பட்டு பள்ளி இந்திய அளவில் முதலிடம் பிடித்தது. புதுச்சேரி அருகே நடைபெற்ற இயக்குனர் கௌதம் இல்ல திருமண விழா. மு.க. ஸ்டாலின், வைகோ, சீமான் ஆகியோர் அருகருகே அமர்ந்து பேசி மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க புதுவையில் அமைந்துள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி அதிகாரிகளுடன் ஆலோசனை மற்றும் நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் தலைமையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க புதுவையில் அமைந்துள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளான ஜிப்மர், பிம்ஸ் அறுபடை வீடு, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளின் முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் போதைப் பொருளுக்கு எதிரான தாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் ஆட்சியர் அவர்கள் கூறுகையில், அந்தந்த மருத்துவக் கல்லூரிகளும் அருகில் உள்ள 4 கிராமங்களை தத்தெடுத்து போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும், மேலும் அருகில் உள்ள பள்ளி கல்லூரிகளிலும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக தனி வார்டுகள் அமைக்க வேண்டும் எனவும், குறைந்தது 10 படுக்கை வசதிகள் கொண்ட அறைகள் அமைக்க வேண்டும் எனவும், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள லைவ் மியூசியத்தை அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகளை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் தனியார் கூரியர் நிறுவனம் மற்றும் இந்தியா போஸ்ட் உள்ளிட்ட அனைத்து தபால் நிறுவனங்களையும் கண்காணிக்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்த அவர், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் அமைந்துள்ள பெட்டிக்கடைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் முக்கிய துறைகள் ஒன்றிணைந்து தீவிர சோதனை நடத்தப்பட வேண்டும் எனவும், தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும், ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் அருகில் உள்ள ஒரு கிராமத்தை தத்தெடுத்து போதையில்லா கிராமமாக மாற்ற வேண்டும், அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சினிமா தியேட்டர்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஸ்லைடுகளை அடிக்கடி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களிலும் மாதம் 2 முறை டென்டல் கேம்ப் அமைத்து பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து புதுவையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும், அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீமதி சுருதி யாக்கோட்டி மற்றும் கல்வித்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த காலாப்பட்டு பள்ளி இந்திய அளவில் முதல் இடம் பிடித்துள்ளது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை நடைமுறைகளை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் ஸ்வச்சதா மற்றும் கிரீன் ஸ்கூல் அவார்டு 2025-2026 திட்டத்தின் கீழ் நடைபெற்ற தேசிய அளவிலான மதிப்பீட்டில் புதுச்சேரி காலாப்பட்டு குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் எம்.எல். பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளி அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் பங்கேற்ற இந்த மதிப்பீட்டில் பள்ளிகளில் சுத்தம், சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மையான குடிநீர் வசதி, கழிவறை பராமரிப்பு, மாணவர்களின் சுகாதார பழக்க வழக்கங்கள், மரக்கன்றுகள் வளர்ப்பு, பசுமை வளாகம் உருவாக்கம் மற்றும் நிலைத்தன்மை செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்திய காலாப்பட்டு பள்ளி நகர்ப்புற பிரிவில் தேசிய அளவில் முதல் இடத்தை கைப்பற்றி புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமா தலைமையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் பள்ளி வளாகம் முழுவதும் சுத்தம் மற்றும் பசுமை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் பராமரிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல், கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்தல், மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் இந்த சாதனைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து
பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 736 அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் இந்த திட்டத்தில் பங்கேற்றதாகவும், பல கட்ட மதிப்பீடுகளுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளில் 13 பள்ளிகள் தேசிய அளவிலான விருதுகளை வென்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதில் காலாப்பட்டு எம்.எல். பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளி முதலிடம் பெற்றிருப்பது புதுச்சேரி கல்வித்துறைக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக அமைந்துள்ளது என்றனர். மேலும் இந்த தேசிய அளவிலான அங்கீகாரத்தின் மூலம் பள்ளியின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கூட்டு முயற்சி பாராட்டப்பட்டதுடன், சுத்தமான பள்ளி, பசுமையான பள்ளி என்ற இலக்கை நோக்கி செயல்படும் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த வெற்றி முன் உதாரணமாக திகழ்கிறது. தேசிய அளவில் புதுச்சேரி அரசு 2வது இடத்தை பெற்றிருப்பதும் மாநில கல்வித்துறைக்கு கூடுதல் பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. நாங்களே செய்யணும், எங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சதுதான். இதுக்கு ஊக்கமளித்த எங்களுடைய உயர் அதிகாரிகள், எங்களுடைய பள்ளி கல்வியினுடைய துணை இயக்குனர் பெண்கள் அவர்களும், வட்டம் ஒன்றினுடைய எங்க வட்டத்துணை ஆய்வாளர் அம்மா அவர்களும், தலைமை ஆசிரியர்கள், இவங்களோட ஊக்கத்துல தான் இது எல்லாமே என்னால செய்ய முடிஞ்சுது. என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணாங்க. என்ன செய்யணுமோ அதை ஃப்ரீடமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையா எங்களால இந்த அளவுக்கு உருவாக்க முடிஞ்சுதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். இப்ப பாத்தீங்கன்னா மற்ற ஸ்கூலும் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்க முழுக்க ஃபுல்லாவே நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ல இது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் சுவர் ஓவியங்கள், ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே நானே பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும், இந்த ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து. புதுச்சேரி அருகே நடைபெற்ற இயக்குனர் கௌதம் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக தலைவர் வைகோ, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் அருகருகே அமர்ந்து பேசி மகிழ்ந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் இயக்குனர் கௌதம் இல்ல திருமண விழா நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்தனர். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்தபோது அங்கே அமர்ந்திருந்த வைகோ மற்றும் சீமானுடன் அமர்ந்து பேசினார். அரசியல் களத்தில் எதிரெதிரில் அணியில் உள்ள மு.க. ஸ்டாலினும் சீமானும் சந்தித்து பேசியது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. தொடர்ந்து மேடைக்கு சென்ற அவர்கள் மணமக்கள் குணாநிதி பரஞ்சோதியை வாழ்த்தினர். தொடர்ந்து மதிமுக தலைவர் வைகோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொழில் கனவுகளுக்கு வழிகாட்டியாக ஆலோசனை முகாம் சவுக்லிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தொழில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஆகிய அமைப்புகள் இணைந்து சவுக்லிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தொழில் வழிகாட்டுதல் முகாமை நடத்தின. இம்முகாமில் கிளப் உறுப்பினர்களான மோனிகா மற்றும் சுபா கலந்து கொண்டு உயர்கல்வி வாய்ப்புகள், பல்வேறு தொழில் துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகளை எவ்வாறு திட்டமிடுவது என்பது குறித்து மாணவிகளுக்கு விரிவான ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் தங்களின் திறமைகளுக்கு ஏற்ப கல்வி பாதைகளை தேர்வு செய்வது தொடர்பாகவும் வழிகாட்டினர். இந்த நிகழ்ச்சியில் PHRT 167 தலைவர் மோதிக்குமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். PHLC 187 சார்பில் உறுப்பினர்களான பிரியா, அக்ஷயா மற்றும் லேகா ஆகியோரும் கலந்து கொண்டு மாணவிகளை ஊக்குவித்தனர். மாணவிகளின் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட இந்த பயனுள்ள முகாமுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இரு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேஷ வாகனத்தில் வீதி உலா வந்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். 4ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி நேற்று இரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரர்களான ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வீதி உலாவின் போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 25ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் தலைமையில் 100 உலக சாதனைகளின் நாயகனாக உயர்ந்த மாணவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர் மாஸ்டர் சாய் பிரணவ் தனது அசாதாரண திறமையிலும் விடாமுயற்சியாலும் உலக சாதனை பயணத்தில் 12 வயதில் 100 உலக சாதனைகளை படைத்து புதிய வரலாற்றை படைத்துள்ளார். அவரை கௌரவிக்கும் வகையில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளி முதல்வர் அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார். செஞ்சுரி உலக சாதனையாளர் என்ற பெருமைமிக்க பட்டத்தை சாய் பிரணவ் பெற்றதும் பள்ளிக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை என்று வாழ்த்தினார். இச்சாதனை அவரது வெற்றி பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்ததுடன் உலகின் சிறந்த இளம் சாதனையாளர்களில் ஒருவராக அவரை உயர்த்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு தொடங்கிய அவரது உலக சாதனை பயணம் 2025ஆம் ஆண்டு வரை 75 உலக சாதனைகளை எட்டியது. தொடர்ந்து 2026 ஜூன் மாதத்தில் மேலும் 25 உலக சாதனைகளை வெற்றிகரமாக படைத்து மொத்தம் 100 உலக சாதனைகள் என்ற அரிய மைல்கல்லை அடைந்துள்ளார். அவரது சாதனைகளில் பெரும்பாலானவை கண்கட்டிய நிலையிலேயே அவரது குறிப்பிடத்தக்கது. இது அபாரமான நிகழ்த்தப்பட்டுள்ளமை, ஒருமுகப்படுத்தும் திறன், நினைவாற்றல், தன்னம்பிக்கை, படைப்பாற்றல், மன உறுதி மற்றும் ஒருங்கிணைப்பு திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாகும். இளம் வயதிலேயே நிகழ்த்திய இந்த மகத்தான சாதனை மாணவர் உலகிற்கே ஒரு ஊக்கமூட்டும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் நாராயணசாமி எம்எல்ஏ பாராட்டுகையில், இவர் தனது சாதனைகளை தனிப்பட்ட வெற்றியாக மட்டுமின்றி சமூக பொறுப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கருவியாக பயன்படுத்தி இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் மாஸ்டர் சாய் பிரணவின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் அவர்களுக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. மேலும் அவர் பல உயரிய சாதனைகளை படைத்து வாழ்வில் சிறக்க அனைவரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா நிறைவாக இனிதே நிறைவுற்றது. கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாப்கின் தானியங்கி இயந்திரத்தை தொடங்கி வைத்தார் எம்எல்ஏ அழகானந்தம். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளின் சுகாதார நலனை மேம்படுத்தும் நோக்கத்தில் நிறுவப்பட்ட நாப்கின் தானியங்கி இயந்திரத்தை அழகு என்கிற அழகானந்தம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவிகள் பயன்பெறும் வகையில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளின் நிதி உதவியுடன் நாப்கின் வெண்டிங் மிஷின் பள்ளி நூலகத்தில் நிறுவப்பட்டது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய அழகானந்தம் எம்எல்ஏ தானியங்கி நாப்கின் இயந்திரத்தை இயக்கி வைத்து மாணவிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த இயந்திரத்தின் மூலம் மாணவிகள் 2 ரூபாய் நாணயத்தை செலுத்தி ஒரு நாப்கினை பெற்றுக்கொள்ளலாம். மாணவிகளுக்கு தேவையான 2 ரூபாய் நாணயங்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளது. தேவைப்படும் மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நாணயங்களை பெற்று தானியங்கி இயந்திரத்தின் மூலம் நாப்கினை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது.
கடைகளில் ரூபாய் 5க்கு விற்பனை செய்யப்படும் நாப்கினை மாணவிகள் எளிதாகவும் தடையின்றியும் பெறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. மாணவிகளின் சுகாதார மேம்பாடு மற்றும் மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இலவசமாக நாப்கின் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், மாணவிகள், அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காட்டில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் இன்று போதைப்பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் காலை 10 மணி முதல் ஊரின் மையப்பகுதியான எல்லையம்மன் கோயில் அருகே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருக்காமேஸ்வரன் தலைமை வகித்து பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். பள்ளியின் துணை முதல்வர் முரளி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கான கருத்தாக்கத்தை உருவாக்கி நிகழ்ச்சியை வழிநடத்தினார். தமிழ் ஆசிரியைகள் இணைந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் சமூக மற்றும் உடல்நல பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாணவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்ததுடன் போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதன் அவசியத்தை உணர்ந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பொறுப்பாசிரியர் எழில்மாறன் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரி மாநிலம் உளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தினம் ஆகிய இரு முக்கிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இந்த இரு விழாக்களுக்குமான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமையேற்று சிறப்பான முறையில் செய்திருந்தார். இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருளான ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதை ஒட்டி நிகழ்ச்சிகள் தொடங்கின. முதல்வரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் அதிகாலையிலேயே பள்ளி வளாகத்தில் ஒன்று கூடி யோகா நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகாசன பயிற்சியில் மாணவர்கள் பல்வேறு ஆசனங்களை நேர்த்தியாக செய்து காட்டினர். யோகா நிகழ்வுகள் ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் யோகா பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே உடல்நலம், மனநலம் மற்றும் யோகாவின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. யோகா நிகழ்வை தொடர்ந்து தந்தையர் தின விழா உணர்வுபூர்வமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பெற்றோர்கள், குறிப்பாக தந்தையர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பெற்றோர்கள் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து பங்கேற்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தின. இவ்விழாவின் நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த பெற்றோர்களுக்கு பள்ளியின் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி முதல்வர் முனைவர் சுதா அவர்கள் பரிசுகளை வழங்கி பெற்றோர்களை கௌரவித்தார். ஒரே நாளில் நடைபெற்ற சர்வதேச யோகா தினம் மற்றும் தந்தையர் தின விழாக்கள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தன. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் படிப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததுடன் மையத்தின் வெளிப்புறத்தில் ஆக்கிரமிப்புகளும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். இந்த புகாரை அடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி குறைதீர்க்கும் குழு உறுப்பினர் ஷாஷிதா மற்றும் மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை ஆகியோர் அங்கன்வாடி மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அங்கன்வாடியில் குழந்தைகள் சிரமமின்றி வருவதற்கான வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும், முதியோர் மற்றும் பயனாளிகளுக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும், வெளிப்புற ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் ஜீவா நகர் அங்கன்வாடி மையத்திற்கு நிரந்தரமாக தனி ஆசிரியையை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க புதுவையில் ஆலோசனை கூட்டம்.
மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த காலாப்பட்டு பள்ளி இந்திய அளவில் முதலிடம் பிடித்தது. புதுச்சேரி அருகே நடைபெற்ற இயக்குனர் கௌதம் இல்ல திருமண விழா. மு.க. ஸ்டாலின், வைகோ, சீமான் ஆகியோர் அருகருகே அமர்ந்து பேசி மகிழ்ந்தனர்.